வணக்கம். இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தோட பலன்கள் குணங்கள் பற்றி பார்க்கலாம். நட்சத்திரவாதியாகவும் பாதங்கள் வாரியாகவும் பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா ராகு பகவான் என்பதால் முன்கோபமுடையவங்களாக இருப்பார்கள். முன்கோபிகள் இவர்கள் நல்ல அறிவுள்ள திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க. நற்குணங்கள் நிரம்பியவராகவும் இருப்பாங்க. நற்குணங்கள் நிறைவேறு என்பதால் அனைவருடனும் சமூகமாக பழகுவார்கள். சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. எல்லோரையும் தன் வசம் எளிதாக ஈர்த்துக்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். இவர்கள் மற்றவர்களிடமிருந்து எப்போதும் தனித்து காணப்படுவார்கள். திடமான புத்தி இருந்தாலும் கூட அடிக்கடி தன் புத்தியை மாற்றிக்கொள்ளும் குணம் படைத்தவர்கள். இவர்களது தோற்றமை மற்றவர்களது வேறுபடுத்தி காட்டும். சுயமரியாதையை எப்போதும் இழக்க மாட்டாங்க. என்னதான் சொன்னாலும் சரி, தனக்கு எது சரி அப்படின்னு சொல்லப்படுதோ அதுதான் அவங்க செய்வாங்க. யாரும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதில் தவறுகள் ஏதாவது இருந்தாலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பார்த்தீங்கன்னா அனைவரிடமும் ஒரு பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துட்டையும் குணம் நல்லா பழகுவாங்க. அடுத்து நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும் எப்போதும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவார்கள். அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கல்வியில் சகல விஷயங்கள் பற்றியும் அறிந்திருந்தாலும் கூட கற்றது கைமண் அளவு அப்படிங்கிறத நன்கு உணர்ந்திருப்பாங்க. அடுத்து அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள். சகல சாஸ்திரங்களையும் அறிந்து வைத்திருப்பார்கள். சங்கீதம், நாட்டியம், இலக்கியம் போன்ற துறையில் கூட ஜொலிப்பார்கள். அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நல்ல மன வலிமை பெற்றிருப்பதால் தொழிலில் ஏதேனும் இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதை வித்தியாசமான முறையில் தீர்த்து வைப்பாங்க. மொத்த வியாபாரிகளாகவும் மார்க்கெட்டிங் துறையில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க. முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரிடமும் சரிசமமாக நடத்துவாங்க. சிலர் கலைத்துறையை சார்ந்தவராகவும் பேராசிரியராகவும் கெமிக்கல் இன்ஜினியராகவும் ஏரோநாட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் போன்ற துறையிலும் சிறந்து விளங்குவார்கள். அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு மன வாழ்க்கை சற்று தாமதமாக தான் அமையுது. இது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு செயல்படுவாங்க. திருமணமும் அதே மாதிரி தான் செஞ்சுக்குவாங்க. அடுத்து உற்றார்களிடம் மதிப்பு மரியாதை கொண்டவர்கள். பிள்ளைகள் மீது அதிக பாசம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கி தேவையானவற்றை சிறப்பாக செய்து கொடுப்பார்கள். முன்கோபம் அதிகம் உள்ளவர்கள் என்பதால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். அடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று விட்டு கொடுத்து நடந்தால் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். அடுத்து ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தோல் நோய் வரலாம். ஹார்ட் அட்டாக், சிறுநீரக குழாயில அடைப்பு, கர்ப்பப்பை பாதிப்புகள் போன்று ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்தது குணங்கள் பார்த்தோன்னா, சுவாதி நட்சத்திரத்தோட குணங்கள் பார்த்தோன்னா, சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இடம் வருது. ராகு பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரத்தில் இரண்டாவது வருது சுவாதி நட்சத்திரம். இது மிகவும் பிரகாசமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்பு இரக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களை சுண்டி இழுக்கும் வசீகரத்தையும் அழகையும் பெற்றவர்கள். பல துறைகளை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் காட்டுவாங்க. எப்போதும் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள். பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள். தெய்வத்தின் அனுகிரகமும் இவர்களுக்கு எப்போதும் இருக்கும். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பார்கள். ஒழுக்கம் தவறாதவர்கள். அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள். எந்த காரியத்திலும் வெற்றி பெற கடுமையாக உழைப்பார்கள். எதிலும் ஒரு தனித்தன்மை இவர்களிடம் வெளிப்படும். நீதியும் நேர்மையும் கடைபிடிப்பார்கள். அதை மற்றவர்களுக்கு போதிப்பார்கள். மற்றவர்கள் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்லது கெட்டது எது என்று ஆராய்ந்து முடிவெடுப்பாங்க. எந்த சூழலிலும் மன உறுதி இழக்க மாட்டாங்க. தன்மான சிங்கங்களாக இருப்பாங்க. குடும்பத்தினரிடம் அன்போடு நடந்துக்குவாங்க. குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியம். பக்கத்து வீட்டு குழந்தைகளிடம் கூட அன்பு பாராட்டுவாங்க. பெரியோர்களை மதித்து நடப்பாங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக அயராது பாடுபடுபவர்கள். நல்ல சுவையான உணவுகளை ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. தங்கள் சுதந்திரத்தில் யாரும் தலையிட அனுமதிக்க மாட்டாங்க. அடுத்து சுவாதி பாதம் வரியா பார்க்கலாம். 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல் பாதத்தை ஆட்சி செய்கிறார் குரு பகவான். மன உறுதியும் துணிச்சலையும் கொண்டவர்கள். புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. நிறைய படிப்பார்கள். பல பட்டங்களை பெறுவார்கள். எப்போதும் கனவு உலகத்தில் சஞ்சரிப்பவர்கள். கர்வம் இல்லாமல் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். எளிமை விரும்பிகள். ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உள்ளவர்கள். விவாதங்களில் வெளுத்து வாங்குவாங்க. கொடுத்த வகை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. தன்மானம் மிக்கவர்கள். சுவாதி 2ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதனோட அதிபதி சனி பகவான். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர்கள். சனினாவே நீதி நேர்மை தான். அடுத்து பாகுபாடு இல்லாமல் பழகுவாங்க. தனித்தன்மையோடு விளங்குவாங்க. தெய்வ பக்தி நிறைந்தவர்கள். எந்த காரியத்தையும் தெய்வ அனுகிரகம் வேண்டி தொடங்குவாங்க. வெற்றியும் பெறுவார்கள். மனசாட்சிக்கு பயந்தவர்கள். தாய் தந்தையரை கடைசி வரை பாதுகாப்பாக போற்றுவார்கள். எதிரிகளை சுலபமாக அடையாளம் கண்டுவிடுவார்கள். தவறுகளை தட்டி கேட்கும் குணம் படைத்தவர்கள் இவர்கள். உடன் பிறந்தவர்களிடமும் அன்பு அனுசரணையும் காட்டியிருப்பாங்க. அடுத்தது சுவாதி 3ஆம்
பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா 3ஆம் பாதத்தை ஆட்சி செய்பவர் வந்து சனி பகவான். குடும்ப பற்றுள்ளவர். மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளாமல் தானும் தன் குடும்பமும் நேர்மையாக நடந்து கொண்டால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பேச்சாற்றல் மிக்கவர்கள். அடிக்கடி வாழ்வில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு வாழ்க்கை தரம் வந்து உயரும். ஒருவர் செய்த உதவிக்கு மாற்று உதவியை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்று எண்ணுபவர்கள். எதிலும் ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். நல்ல நிலைக்கு வந்தவுடன் தான் திருமணம் என்பதில் திடமாக இருப்பாங்க. அடுத்து சுவாதி 4ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா 4ஆம் பாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்பவர் வந்து குரு பகவான். தாய் பாசம் அதிகம் உள்ளவர்கள். பிறரிடம் அதிக உரிமைகள் எடுத்துக்கொள்பவர்கள். யார் என்ன சொன்னாலும் தான் சொன்னது சரி என்று பிடிவாத குணம் படைத்தவர்கள். ஆடம்பரமாக வாழ நினைப்பவர்கள். குடும்ப முன்னேற்றத்திற்காக அயராடு பாடுபடுவாங்க. தன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என அடிக்கடி ஆதங்கப்படுவாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருப்பாங்க. ஒரு சிலர் உழைக்காமலே உயர்வு வேண்டும் என எண்ணுபவராக இருப்பார்கள். அதிக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்பவர்களாக இருப்பார்கள். சுவாதி நட்சத்திரத்துக்கான கோயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்னை வயலாநல்லூர் போஸ்ட் பட்டாபிராம் வலி திருமணம் கிராமத்தில் அமைய பெற்றுள்ளது. அருள்மிகு தாத்தீஸ்வரர் கோயில், சித்துக்காடு திருக்கோயில் அப்படின்னு சொல்றது. தாயார் வந்து பூங்குழலி. சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து தன் தோஷங்கள் நீங்க இளைவனை வந்து வழிபடுகிறார்கள். திருமண தடை உள்ளவர்கள், இதய நோயால் அவதிப்படுவோர் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி வழிபடுகின்றனர். நன்றி, வணக்கம்.